சிறகடிக்க இன்னைக்கு எபிசோடில் விஜயா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வீட்டில் தான் இப்படி நடந்திருக்கோம், உன் தம்பி தான் இதுக்கெலாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் போலி நகையை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ பாட்டி தந்த நகை எப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டதும், எங்கள் அம்மா மேலே பழிய போட்டுறாத, பழிய போட்டால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து கோவப்படுறாரு. விஜயா சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. மனோஜ் வந்து அந்த இடத்த விட்டு நழுவ பார்க்குறாரு. இந்த இடத்த விட்டு யாரும் போக முடியாது, உண்மை தெரிஞ்சாதான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாரு. விஜயா வந்து மனோஜ் கிட்ட சொல்றாங்க, உன்னால தாண்டா எனக்கு அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல முத்து மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை திருட வந்திருப்பானோ அப்படின்னு மீனா சொல்ல முத்து சொல்றாங்க, உன் நகை மட்டும் தான் அவன் திருடுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எங்க அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு. அந்த கடையில உள்ள சேல்ஸ் கேர்ள் மாதிரி பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் அது வராதுப்பா, நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க, ஸ்ருதி தான் டப்பிங் அழகா பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ருதிக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே வச்சுட்டு ரவி கிட்ட சொல்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ருதி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நான் ஓகே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மனோஜுக்கும் கால் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து கடையில் அந்த சீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோஹிணி டென்ஷன் ஆகி தலையில் தட்டுறாங்க, என்ன பகல்லே உறக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரோஹிணிக்கும் கால் வருது, கிறிஷ் கால் பண்ணுறாங்க, நம்ம மனோஜுக்கும் கால் வருது, ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது.